Chapter 3 exercise 3.10 second sum பார்க்க போறோம். The number of the volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n equal to n square minus n by 2, where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in the league? அந்த லீக்ல 15 கேம்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க ஒவ்வொரு டீமோடையும் ஒவ்வொரு முறை தான் விளையாட போகிறாங்க. அப்போ எத்தனை டீம் இருக்குது? how many teams are in the league? லீகில் எத்தனை டீம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்களே வாலிபால் கேமுக்கு g of n equal to n square minus n by 2ன்னு அந்த டீமும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சம் போட்டுடலாமா? சொல்யூஷன் g of n equal to n square minus n by 2. மொத்தம் எத்தனை லீக் ஷெட்யூல் சொல்லியிருக்காங்க? 15 equal to n square minus n by 2 equal to இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும், இங்கே டிவைட் இங்கே மல்டிபிள். ஸோ 30 equal to n square minus n. நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். n square minus n minus 30 equal to 0. இங்கே ப்ளஸில் இங்கே மைனஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்? -1ன்னு வரணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா -30 வரணும். ஸோ n ஸ்கொயர் -n minus 30 equal to 0. -6 + 1 மைனஸ் பண்ணிங்கன்னா -1 ஆகிடும். அடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா -30 ஆகிடும். எழுதிக்கலாம். n ஸ்கொயர் -6n + 5n minus 30 equal to 0. இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது n -6. இதில் காமனாக இருக்கிறது 5, n -6 equal to 0. n -6 into n plus 5 equal to 0. n equal to 6. n -6 equal to 0 மைனஸ் இந்த சைடு இருக்குள்ள ப்ளஸ் ஆகிடும். அப்போ n equal to 6ன்னு வந்துடும். n plus 5 equal to 0. n equal to -5ன்னு கிடைக்கும். நமக்கு நெகட்டிவில் டீம் இருக்காது. ஸோ அதனால் n equal to 6 தான் நமக்கு ஆன்சர். ரிசல்ட் எழுதிடலாமா? therefore 6 teams in the league. லீகில் மொத்தம் எத்தனை டீம்ஸ் இருந்தாங்க? 6 டீம்ஸ் இருந்தாங்க.